கோவை மத்திய சிறையில் தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை கைதிகளுடன் விசாரணை கைதிகள் உட்பட 2500க்கும் மேற்பட்டவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறைக்குள் கைதிகள் வேலை செய்ய தொழிற்கூடம் உள்ளது. அதேபோன்று 2 பெட்ரோல் விற்பனை நிலையமும் உள்ளது. இதில் நன்னடத்தை அடிப்படையில் கைதிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் வேலை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி நெல்லையைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதியான ஏசுதாஸ் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் குற்றவாளி யார் என்பது தொடர்பாக 4 தனிப்படையினரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஆயுள் தண்டனை பெற்ற மத்திய சிறையில் இருக்கும் மற்றொரு கைதியான தூத்துக்குடி மாவட்டம் தட்டாப்பாறை பகுதியைச் சேர்ந்த விக்ரம் என்பவர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். 1 நிமிடம் ஓடும் இந்த வீடியோவில் பரபரப்பு புகார்களை அவர் கூறியுள்ளார். அதில் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், சிறையில் இருக்கும் மோகன்ராம், கிருபாகரன், சதீஷ், பாலு ஆகியோரால் தனக்கு ஆபத்து இருக்கிறது, ஏற்கனவே ஒருவரை கொன்றுவிட்டனர், அடுத்த குறி தான் என்றும் சிறையிலேயே கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படி எங்கிருந்து வந்து கொலை செய்கிறார்கள் என்பதே தெரியவில்லை என்றும் பகீர் புகார்களை அடுக்கியுள்ளார் விக்ரம். என்ன நடக்கு தெரியல, என் கூட கொண்டுட்டாங்க, அடுத்து நான் தான் என் உடம்புக்கு என்ன நடந்தாலும் கிருபாகரன், சதீஷ், பாலு, மோகன்ராம், சூப்பர் டெய்லர் தான் காரணம். எப்போ கொள்வாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. எனக்கு எப்ப எந்த செகண்ட்ல என்னென்ன நடக்கலாம், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளதோடு இது தொடர்பாக விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கூறுகையில், கடந்த 2017ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை சிறையில் இருந்த விக்ரம் சிறை நிர்வாகத்திற்கு எதிராக செயல்பட்டதால் கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டதாகவும், கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இதேபோன்றுதான் தவறான குற்றச்சாட்டை கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விளம்பரத்துக்காக விக்ரம் இதுபோன்று செய்து வருவதாகவும், கோவை மத்திய சிறையில் கைதிகள் வீடியோ கால் பேசும் வசதி உள்ளதால் அந்த வசதியை அவர் தவறாக பயன்படுத்திவிட்டதாகவும் கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கோவை மத்திய சிறை கைதி ஒருவர் தனது உயிருக்கு ஆபத்து என்று கூறி வீடியோ வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.